இந்தியால பிரதமர் நரேந்திர மோடியை தோற்கடிச்சு அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆளை கொண்டுட்டு வர அமெரிக்காவுடைய முந்தைய அதிபரான பைடனுடைய அரசு முயற்சி செய்திருக்கு. இதை நான் சொல்லல, அமெரிக்காவுடைய தற்போதைய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அம்பலப்படுத்தி இருக்காரு. உண்மையாகவே அமெரிக்காவுடைய முந்தைய அதிபரான பைடனுடைய அரசு இந்தியாவுடைய ஜனநாயகத்தை விலை கொடுத்து தீர்மானிக்க நினைச்சதா? டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன? டொனால்ட் ட்ரம்ப்புடைய இந்த பேச்சுக்கு பின்னாடி பாஜக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு. இந்தியால 2024ஆம் ஆண்டு 543 மக்களவை உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான பொது தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் 44 நாட்கள் 7 கட்டங்களா அரங்கேறிச்சு. இதுல மொத்தமா 64 கோடியே 20 லட்சம் வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க. அதுல 31 கோடியே 20 லட்சம் பேர் பெண்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அமைதியா நடந்து முடிஞ்ச இந்த தேர்தல்ல மொத்தமா ஒரு 39 இடங்கள்ல மட்டும்தான் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டிய சூழல் இருந்தது. அதுலயும் 25 இடங்கள் அருணாச்சல பிரதேசம் மற்றும் மணிப்பூர் மாதிரியான வன்முறை பாதிக்கப்பட்ட 2 மாநிலங்களுக்கு உட்பட்ட இடங்கள் அப்படின்னு அப்போ தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த ராஜீவ்குமார் விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த பொது தேர்தலை அமைதியா நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்திய தேர்தல் ஆணையம் 68,000 கண்காணிப்பு படைகள், 15 மில்லியன் பாதுகாப்பு மற்றும் தேர்தல் அதிகாரிகளை நியமிச்சிருந்தாங்க. இவங்களை அழைச்சிட்டு போறதுக்காக மட்டுமே 135 சிறப்பு ரயில்கள் மற்றும் 4 லட்சம் வாகனங்கள் இயக்கப்பட்டு இருந்தது. இது எல்லாம் தேர்தல் ஆணையம் செஞ்சது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்தலில் 8,360 வேட்பாளர்கள் போட்டியில இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு தொகுதிக்கு 57,23,000 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய தேர்தல் செலவுகளை செஞ்சாங்க. இதை பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு நடந்த அட்லஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியில அப்போ தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த ராஜீவ்குமார் விளக்கி இருந்தார். இவ்வளவு பெரிய சாதனையை இந்தியா ரொம்ப அசால்ட்டா செஞ்சிருந்தாலும் ஒரு சர்ச்சை தான் இப்ப ஹெட்லைனா மாறி இருக்கு. கடந்த நவம்பர் மாதம் அமெரிக்கால நடந்த அதிபருக்கான தேர்தலில் ரிப்பப்ளிக், அதாவது குடியரசு கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராக தேர்வு செய்யப்பட்டாரு. அவர் அதிபரானதுமே அமெரிக்க அரசுடைய செயல்திறனை அதிகரிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு அமைப்பை நிறுவனாரு. அந்த அமைப்புடைய தலைவராக உலக பணக்காரர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எலான் மஸ்கையும் நியமிச்சாரு. இந்த அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காவுடைய செலவினங்களை கட்டுப்படுத்தணும், கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அரசு அதிகாரிகளை பணியை விட்டு நீக்கிறதுல தொடங்கி பல்வேறு முன்னெடுப்புகளை செஞ்சாங்க. அதுல முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, USAID சார்பாக இந்தியாவுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்காக அமெரிக்கா வழங்கி வந்த $21 மில்லியன் நிதியை நிறுத்தி வச்சது. சோ இந்த செய்தி தான் இந்தியாவுடைய வாக்கு சதவீதத்துக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி விவாதத்துக்கு வழிவகுத்திருக்கு. இது போதாதுன்னு அமெரிக்காவோட மியாமில நடந்த ஒரு முதலீட்டாளர்கள் மாநாட்டுல பேசின அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவில் நடந்த தேர்தலுக்காக $21 மில்லியன், அதாவது 181 கோடி ரூபாயை அமெரிக்கா செலவு பண்ணியிருக்கு. அவங்க, அதாவது பைடனுடைய அரசாங்கம் அங்க மோடிக்கு பதிலாக வேற ஒருத்தரா ஆட்சிக்கு கொண்டு வரணும்னு முயற்சி செய்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இதை இந்திய அரசு கிட்ட நம்ம சொல்லியே ஆகணும் அப்படிங்கறத மேடையில வச்சு அம்பலப்படுத்தி இருக்காரு. And $21 million for voter turnout in India. What do we need to spend $21 million for voter turnout in India? Wow, $21 million. I guess they were trying to get somebody else elected. Well, we ought to tell the Indian government, because when we hear that Russia spent about $2 in our country, it was a big deal, right? They took some internet ads for $2,000. This is a total breakthrough. $21 million for India elections. இப்போ அப்படியே நம்முடைய மக்களவை தேர்தல் நேரத்துல பிரச்சார டைம்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி பல பிரச்சார கூட்டங்கள்ல அந்நிய நாட்டு சக்திகள் இந்திய தேர்தல்ல தலையிடுவதா குற்றச்சாட்டுகளை அடுக்கினதை நம்மளால பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி அன்னைக்கு கர்நாடகால சிக்பலப்பூர்ல நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி கலந்துகிட்டு பேசுறாரு. அப்போ அவர் பேசும்போது முன்வைத்த முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தோம்னா, உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரமிக்க சிலர் மோடியை நீக்க பாக்குறாங்க. ஆனா பெண்களுடைய ஆதரவும் தாய்மார்களுடைய ஆதரவும் இருக்கு. உங்களுடைய பாதுகாப்பு அவசரம் தான் இந்த சோதனைகளுக்கு மத்தியில எல்லாம் என்னை வேலை செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. आजकल देश दुनिया के बड़े बड़े ताकतवर लोग मोदी को हटाने के लिए एकजुट हो गए हैं, लेकिन ये नारी शक्ति का आशीर्वाद है, मातृशक्ति का आशीर्वाद है, आपका सुरक्षा कवच है कि मोदी हर चुनौती से टकराते हुए चलता जा रहा है. அதே மாதிரி ஒரு 4 நாட்களுக்கு பின்னாடி சத்தீஸ்கர்ல நடந்த ஒரு கூட்டத்துல பேசினாரு. அப்போ என்ன குற்றச்சாட்டை முன் வச்சாரு அப்படின்னா,
காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி மாதிரி ஒரு பலவீனமான அரசு இந்தியால அமையணும்னு உலகத்துல இருக்கக்கூடிய அதிகாரமிக்க சிலர் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குற்றச்சாட்டை மறைமுகமா அடுக்கி இருந்தாரு. कांग्रेस वालों का और दुनिया में बैठी कुछ ताकतों का माथा गर्म हो जाता है। अगर भारत शक्तिशाली हो गया तो कुछ ताकतों का खेल ही बिगड़ जाएगा। आज अगर भारत आत्मनिर्भर बन गया तो कुछ ताकतों की दुकान बंद हो जाएगी। इसलिए वो भारत में कांग्रेस और इंडी गठबंधन की कमजोर सरकार चाहते हैं। ऐसी कांग्रेस सरकार जो आपस में लड़ती रहे, जो घोटाले करती रहे। साथियों, कांग्रेस का इतिहास सत्ता के लालच में देश को तबाह करने का रहा है। பிரதமர் மோடி மட்டும் இல்லாம வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஜெய்சங்கரும் கூட பிரச்சார காலத்துல இந்த மாதிரி குற்றச்சாட்டை முன் வச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுல அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் இந்தியாவுடைய அரசு பதவிகள்ல வேற ஒருத்தரை கொண்டு அவங்க விருப்பப்படுற ஒருத்தரை கொண்டுட்டு வர நினைக்கிறாங்க. ஆனா இந்தியால இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த முடிவுக்கு மாற்றமா ஒரு முடிவு எடுத்தா அது அவங்களுக்கு தொந்தரவா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும் போதே ரஷ்யாவும் அமெரிக்கா இந்தியாவுடைய தேர்தலில் தலையிடுவதா குற்றச்சாட்டுகளை முன் வச்சது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மரியா ஜக்கரோவா இந்தியால நடக்கிற மக்களவை தேர்தலை காம்ப்ளிகேட் ஆகிற விதமா இந்திய உள்நாட்டு அரசியல் சமநிலை தன்மையை அமெரிக்கா கேள்விக்குள்ளாக்குறதா குற்றச்சாட்டை அடுக்குனாங்க. இதற்கு உடனடியாக அமெரிக்கா பக்கம் இருந்து பதில் வந்தது. அங்க ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கக்கூடிய மேத்யூ மில்லர் இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க எந்த தேர்தலையுமே அமெரிக்கா தலையிட்டது கிடையாது. இந்தியால யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆனா இப்போ அமெரிக்கால பைடனுடைய ஆட்சி மாறி டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி இந்தியாவுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்காக அமெரிக்கா USAID மூலமா $21 மில்லியன் இந்தியாவுக்கு வாரி இறைச்சது அம்பலமாகி போயிருக்கு. ஆனா இந்த பணத்தை யார் வாங்கினது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. USAID மூலமா ஒதுக்கப்பட்ட இந்த பணம் CEPPS அதாவது கன்சோர்டியம் ஃபார் எலெக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் ஸ்ட்ரென்தனிங் அமைப்பு மூலமா தான் இந்தியாவுக்கு வந்திருக்கணும். 1995 அமைக்கப்பட்ட இந்த CEPPS அமைப்பு இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் எலக்டோரல் சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ரிப்பப்ளிக் சிஸ்டம், நேஷனல் டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற இந்த 3 அமைப்புகள் தான் மேனேஜ் செய்து. ஆனா இந்த 3 அமைப்புகளுமே இந்தியால வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு புரோகிராமும் செயல்பாட்டுல இல்ல அப்படிங்கறத இந்தியா டுடே பத்திரிகை அம்பலப்படுத்தி இருக்கு. அப்போ பணம் எங்க போச்சு, அதனால பலனடைஞ்சவங்க யாரு அப்படிங்கிற கேள்விகள் எழுது. இப்போ மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு இதை மையப்படுத்தி ஒரு விசாரணையை தட்டிவிட்டா உண்மைகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி.